வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னைக்கு நம்ம பூங்கார் அரிசி, அதாவது பெண்களுக்கு ஏற்ற ஒரு சிறந்த அரிசி, இந்த பூங்கார் அரிசி எப்படி செய்கிறது, சாதம் எப்படி பண்ணுறது இந்த பூங்கார் அரிசியில் அப்படின்னு பார்க்கலாம். பொதுவாக பார்த்தோன்னா இந்த பூங்கார் அரிசி வேகிறதுக்கு கிட்டத்தட்ட 40 நிமிஷம் ஆகும். இந்த அரிசியை ஒரு 2 மணி நேரம் குறைஞ்சது ஊறணும். நீங்கள் காலையில் ஏர்லி மார்னிங் செய்ய போகிறீங்க அப்படின்னா நைட்டே ஊற வச்சுக்கலாம். ஊற வச்சதுக்கு அப்புறமா அரிசியை நான் மண்சட்டியில் தான் வைக்க போகிறேன். 1 கப் அரிசி வேகிறதுக்கு 5 கப்பு தண்ணி தேவைப்படும். ஸோ இப்போ நம்ம பூங்கார் அரிசி ஊற வைக்கிறதுக்கு ஏற்கனவே 2 கப்பு தண்ணி நான் சேர்த்துருக்கேன். ஸோ அதோட இப்போ பார்த்தோன்னா நான் 3 கப்பு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்க்குறேன். ஸோ 1 கப்பு தண்ணிக்கு 5 கப்பு தண்ணி நம்ம சேர்த்து தண்ணி நல்லா கொதிச்சோன்னா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் அதில் சேர்க்குறோம். ஸோ இப்போ பார்த்தோன்னா அரிசியும் சேர்த்ததுக்கு அப்புறமா நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த நேரத்தில் இந்த கொதி வர நேரத்தில் பார்த்தோன்னா அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு அரிசி வேகும் அந்த கொஞ்சம் தீயிலேயே. இப்போ பார்த்தோன்னா தெரியும் நமக்கு நான் ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் நம்ம பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக வேகிறது தெரியும். ஸோ ஓரளவுக்கு ஒரு 15 மினிட்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தோன்னா கொஞ்சம் மலர்ந்து வர ஆரம்பிச்சிருக்கும். அப்படியே குறைச்ச தீயிலேயே நீங்கள் வெட்டிங்க 40 நிமிஷத்தில் நல்லா உங்களுக்கு பூ போல் சாதம் வந்துடும். இந்த அரிசி பார்த்தோன்னா கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு மட்டும் இல்லை, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான, அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸையும் சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த அரிசிக்கு இருக்குது. அதனால தான் பூங்கார் அரிசி பெண்களுக்கான ஒரு அரிசி அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா இன்றைக்கி ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் தைராய்டு பிரச்சனை வருது. அதே மாதிரி அந்த ஹார்மோன் ப்ராப்ளம்னால தான் கருப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், மாதவிடாய் சம்பந்தமான பிரச்சனைகள், குழந்தையின்மை சம்பந்தமான பிரச்சனைகள், இது எல்லாத்துக்குமே காரணம் இதுதான். ஸோ இந்த அரிசியை தொடர்ந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வர முடியும். இந்த அரிசி வந்ததுக்கப்புறமா நமக்கு பூங்கார் அரிசி சாதம் கிடைக்கும். இந்த சாதத்தில் நமக்கு நார்மலாக செய்யக்கூடிய குழம்பு, ரசம், தயிர் எல்லாமே நம்ம சேர்த்து சாப்பிடலாம். சுவையான சாதம் மட்டும் இல்லை, சத்தான சாதம். தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடிய பெண்கள் தொடர்ந்து இதை சாப்பிடும் பொழுது நல்ல பலனை எதிர்பார்க்கலாம். இப்போ பார்த்தோன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 நிமிஷம் ஆகிடுச்சு. நமக்கு சாதம் நல்லா வெந்துருச்சு, நல்லா மலர்ந்து நமக்கு தெரியுது. அதாவது நம்ம அதில் சேர்த்துருக்க தண்ணியும் ஓரளவுக்கு நல்லா சரியாயிடுச்சு. நான் இதை வடிக்கலை, அப்படியே நிறக்கட்டி நம்ம வேக விட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டேன் நான். ஸோ இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணி நம்ம மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் ஒரு 10 மினிட்ஸில் நம்ம அந்த ஒரு ஹீட்லேயே இன்னும் சாஃப்ட் ஆகும். ஸோ இன்னும் ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம பூங்கார் அரிசி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். உடலில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கவங்களோ இல்லைனா உடல் பருமன் இருக்கிறவங்களோ தொடர்ந்து இந்த அரிசியை பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு 1 மாதம் 2 மாதத்துலேயே நல்ல ஒரு பலன் தெரியும். அதே மாதிரி உடல் எடை குறையும். சாதாரணமாக நாங்கள் ஒரு சத்துக்காக தான் பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க பார்த்தோன்னா ஒவ்வொரு வாரமும் ஒரு 2-3 நாள் நம்ம பயன்படுத்தினாலே போதும். ஏன்னா நிறைய பாரம்பரிய அரிசிகள் இருக்குது, ஒன்று நம்ம மாற்றி கூட செஞ்சுக்கலாம். ஸோ பூங்கார் அரிசி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.